இந்த கோயிலுக்கு தனியாக போனீங்கன்னா உங்களை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த கோயிலுக்கு உங்களை காவு கொடுத்துருவா. வைத்தீஸ்வரா டெம்பிள் ஃப்ரம் மைசூர். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கு. இந்த கோயில் அந்த காலத்திலிருந்தே ஒரு சபிக்கப்பட்ட கோயிலாக சொல்லப்படுது. இந்த கோயிலை கட்டின மகாராஜா இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு கஜானாவை யூஸ் பண்ணிக்கிறார். கிட்டத்தட்ட இந்த ஊரில் இருக்கிற எல்லா ராஜாக்கிட்டையும் கொள்ளடிக்கப்பட்ட நகைகளை கொண்டு வந்து இந்த கோயிலில் கஜானாவை பயன்படுத்தி இந்த இடத்துல தான் பதுக்கி வச்சிருக்காரு. பல நகைகள் அதில் மந்திரி நகைகளாகவும் சபிக்கப்பட்ட நகைகளாகவும் இருந்திருக்கு. அப்போ தான் அதே சமயத்தில் ஒரு நாட்டுக்கு போய் கொள்ளடிக்க வர அங்கே ஒரு மந்திரவாதி பெண் இருந்துக்கா. ஸோ மந்திரம் பண்ணுற அந்த சூனியக்கரி இருந்திருக்கு. அந்த சூனியக்கரியோட நகை ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்பவே அழகாக இருந்திருக்கு. ஸோ அந்த நகையை எப்படியாவது பறிச்சு சொல்லிட்டு அந்த சூனியக்கரி இல்லாத டைமில் வீட்டுக்கு போய் அந்த நகையை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல தான் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் பதுக்கி வச்சிருக்கான். அந்த சூனியக்கரி எப்படியோ தன்னோட மந்திரத்தை பயன்படுத்தி அந்த கோயிலை கண்டுபிடிச்சி அங்கே வந்து அந்த நகையை தேடும்போது அந்த நகை அங்கே இல்லை. அந்த நகையை பாட்டாக உடச்சி பல நகைகளை செஞ்சுட்டான். இதில் ஆத்திரம் அடைஞ்ச அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ராஜாவுக்கு குழந்தையை பெறக்கூடாது, இதுக்கப்புறம் வம்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் ரொம்பவே ஒரு அழகான பெண்ணாக மாறி அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லாத மாதிரி பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு ஒரு சாபத்தையும் கொடுத்துறான். அப்படின்னு அந்த கோயிலுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து அங்கிருந்து போயிடுறான். அந்த ராஜாவுக்கு கடைசி வரைக்குமே குழந்தையை பிறக்கவே இல்லை. அநியாயமாக அந்த ராஜாவும் செத்து போயிட்டான்.